ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு புதிய செயலியை உருவாக்குறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையிலும் என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை செல்போன் செயலி மூலம் அறிந்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் தமிழகத்தில் 1.48 கோடி குடும்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர 8 உயர் சிகிச்சைகளுக்கு ரூபாய் 22 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் 942 அரசு மருத்துவமனைகள், 1215 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 2157 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் 2053 வகையான பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெறலாம். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே 5500 கோடிக்கான சிகிச்சைகள் மக்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டாலும் பல தனியார் மருத்துவமனைகளில் அந்த சேவை மறுக்கப்படுகிறது. குறிப்பாக உயிர்காக்கும் பல அறுவை சிகிச்சைகளை முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் மேற்கொள்ள தனியார் மருத்துவமனைகள் முன்வருவதில்லை. இதனால் காப்பீட்டு திட்ட அட்டை வைத்திருக்கும் அது முழுமையான பலனளிக்காத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தா இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் என்னமான சிகிச்சைலாம் பெறாங்க அதுக்கான விவரத்தை ஒரு செயலி மூலமாக உருவாக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட இயக்குனர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் காப்பீட்டு திட்ட செல்போன் செயலியில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன. விரைவில் அந்த செயலி பயன்பாட்டு கொண்டு வரப்படும். தகுதியான யாரும் அதன் மூலமாக விண்ணப்பித்து காப்பீட்டு அட்டை டிஜிட்டல் முறையில் பெறலாம். அதன் பின்னர் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் எந்த மருத்துவமனைகளில் எல்லாம் முதல்வர் காப்பீட்டுத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரியலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த ஆப்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதேமாரி உங்களுக்கு அந்த என்னென்னமான சிகிச்சைகள்லாம் வரப்போது எல்லாமே நீங்கள் அந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆப் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றது. இப்போதைக்கு இதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.